பண்ணினா அதே நேரத்தில் என்ன தீமை செய்கிற தீமையாக நடந்த இடத்துலையும் கூட நன்மையை தீமையாக முடிந்த நேரத்திலையும் கூட தேவன் பேர்ல குறை சொல்லலை, தேவன் பேர்ல குறை சொல்லலை, தேவன் பேர்ல குற்றம் சொல்லலை, தான் சுயத்துக்காக வாழணும்னு நினைக்கல. அவளும் எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிட்டோம், என் மகனும் எங்கேயாவது போய் என்ன செய்யட்டும் பிழைச்சிக்கிட்டோம், வேண்டியதை எல்லாம் அவளுக்கும் அவனுக்கும் கொடுத்து என்ன செய்தான், ஆண்டவர் உன் கூட இருப்பாருமான்னு சொல்லி சொன்னான். அதே நேரத்தில் தனக்கு பிறந்த மகன் ஈசாக்க தேவன் என்ன செய்தார், அவனை ஆசிரியர் அருமையான பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் அவனுடைய ஜீவியத்தை என்ன செய்தார், மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வீட்டில் ஈசாக்கு பிறந்தான். அந்த ஈசாக்கு விதை விதைச்சான். அது என்ன செய்தது, 100 பலன் கொடுத்தது. 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். சரியா? அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் யாரை தேடி வந்துச்சு, நான் ஜெபித்த பிள்ளைய நோக்கி வந்துச்சு. ஈசாக்கு தவறு செய்ய, ஈசாக்கு எப்போதும் கீழ்பிடித்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, ஒரு இடத்துல நல்ல பிள்ளையும் இருக்கும், ஒரு இடத்துல கெட்ட பிள்ளையும் இருக்கும். அதனால ஒரு இடத்துல கெட்டவங்க இருப்பாங்க, ஒரு பக்கத்தில் நல்லவங்க இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், இந்த நல்லவங்களை உருவாக்கின தேவனையும் கெட்டவங்களையும் தூரப்போ நீ நாசமாக போயிடுவேன்னு சபிக்கக்கூடாது. அவங்களுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணணும், இவங்களுக்கும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். 2 பேரும் நன்மை செய்கிறவங்களா மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னா நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்வார், உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, எந்த காரியத்துக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் தேவன் என்ன செய்வார், உனக்கு சுகம் தருவார். ஆகவே மறுபிறப்பு ஒன்று. சரியா? 2வது என்ன செய்யணும், ஜலத்தினால பிறக்கணும். 2வது என்ன செய்யணும், ஜலத்தினால, தண்ணினால பிறக்கணும். தண்ணி எதுக்கு, சுத்தம் இல்லாதவங்கள சுத்தப்படுத்துறதுக்கு தான் தண்ணி இல்லையா? அப்போ தண்ணிங்கிறது என்னது, தேவ வசனம். பைபிள் என்ன சொல்லுது, உன்கிட்ட இருக்கிற கரை, உன்கிட்ட இருக்கிற பொறை, உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது எது, தேவ வாக்கு. இந்த பைபிள் தேவ வாக்கு. இந்த தேவ வாக்கு உடனே சொல்லுது, உன் வழியை சுத்தம் பண்ண சொல்லுது. உன் வழி இப்போ என்ன வழியாக இருக்குது, தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க. எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க, 2 விருப்பம் இருக்கணும். உங்கள் விருப்பம் ஒன்று இருக்குது, இன்னொன்று கடவுள் விருப்பம் இருக்குது. இந்த கடவுள் விருப்பத்தை தான், தகப்பனாகிய தேவனுடைய விருப்பத்தை தான் செய்யணுமே தவிர நம்ம விருப்பம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த உலகத்தில் ஃபுல்லாக நீங்கள் இப்போ எல்லாரையும் பாருங்கள், அவன் விருப்பம்தான் செய்வான். அதுதான் உலகம். என்னது, உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, யாருடைய விருப்பத்தை செய்வாங்க, அவங்களுக்கு, அவங்க வீட்டுக்கு, அவங்க வாகனத்துக்கு, அடுத்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டு விடுவானா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த வீட்டில் கேஸ் எடுப்பை கொடுத்து நீ சும்மா வச்சுக்கோ, என் வீட்டில் சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ண கேஸை கொடுப்பானா? காசை வாங்கிட்டு தானே கொடுப்பான். தனக்கு பணம் வருது, தனக்கு லாபம் வருதுன்னா தான் கொடுப்பான். தனக்கு நஷ்டம் உண்டாக யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, நன்மை செய்ய போகிறதில்ல. தனக்கு கிடைத்த பணத்தை 4 பேர் கொடுக்கக்கூடிய உலகம் கிடையாது. உலகத்தில் யாருமே அப்படிப்பட்டவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவன் என்ன சொல்லுகிறார், ஜலத்தினால பிறக்கணும். எதனால பிறக்கணும், ஜலத்தினால பிறக்கணும். ஏன் ஜலத்தினால பிறக்கணும், ஜலம் என்ன செய்யுது, நிறைய இருக்குது இல்லையா உலகத்தில். தாமிரபரணின்னு ஒரு தண்ணி ஓடுது, கங்கைன்னு ஒரு தண்ணி ஓடுது, யமுனான்னு ஒரு தண்ணி ஓடுது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் குளிக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஏன் ஒரு தண்ணியில் குளிக்கணும், நம்ம ஏன் ஒரு தண்ணியில் குளிக்கணும்? ஒரு தண்ணி ஒரு அடையாளமாக இருக்குது. எதுக்கு, பரலோகத்துக்கு போகணும்னா தண்ணி ஒரு அடையாளம். பரலோகத்துக்கு போகணும்னா எது அடையாளம், தண்ணி ஒரு அடையாளம். தண்ணியில் எப்படி அழுக்கு போகுதோ அதுபோல் உன் பழைய வாழ்க்கை உன்னை விட்டு போகணும். பழைய வாழ்க்கை உனக்காக வாழ்ந்து வந்த ஒரு வாழ்க்கை. இப்போ புது வாழ்க்கை என்னது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எனக்காக கொடுக்கப்பட்டது, என் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என் தண்டனையை நீக்குவதற்கு, என் அபராதத்தை நீக்குவதற்கு, எனக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பையும் ஆக்கினை தீர்ப்பையும் நீக்குவதற்கு இயேசு பலியாக இருக்கிறார். அவரை விசுவாசிப்பதற்காக நான் என்ன செய்கிறேன், இந்த தண்ணிக்குள்ளே நான் முங்குறேன், இந்த தண்ணிக்குள்ளே நான் குளிக்கிறேன். இந்த தண்ணியில குளிச்சேன்னா எனக்கு பரலோகத்துக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகத்துக்கு நான் போய் சேர முடியும். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தா, தண்ணினால பிறக்கணும். என்ன செய்யணும்,
தண்ணினால பிறக்கணும். தண்ணி